கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். எத்தனை பேருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியின் தலைப்பு ஞாபகம் இருக்கிறது? விடுதலைக்காக நியமிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர், நீங்க விடுதலைக்காகவே கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். சிஸ்டர், விடுதலைக்காகவே கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். நம்முடைய திறவுகோல் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இந்த வசனம் எபிரேயத்திலே ரொம்ப ஆழமான சத்தியங்கள் உடைய ஒரு வசனம். எபிரேயத்திலே ஏமா எல்காமு வேலோ இக்ரு கி இத்தாக் ஹனி நெஹும் யஹாவா லெகாத்சிகா அப்படின்னு இருக்கிறது. அவர்கள் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள், ஏமா இல்கமு, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். வேலோ இக்ரு கி இத்தாக், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அனி நெகும் யஹாவா, உன்னை விடுதலையாக்குவேன். லெகாத்சிகா, லெகாத்சிகா, உன்னை நான் விடுதலையாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை விடுதலையாக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த எபிரேய கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் நம்மை பாதுகாக்கிற விதம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறதான உண்மையின் தன்மை, எதிர்ப்பின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுதலையாக்குற விதம் ரொம்ப ஆச்சரியமானது. இந்த வசனத்தின் பின்னணி என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசி சத்தியத்தை சொன்னபடினாலே, உண்மையான தீர்க்கதரிசனத்தை சொன்னபடினாலே, அநேகர் குத்துண்டவர்களாக எரேமியாவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அநேக சத்துருக்கள் எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பி, எரேமியாவுக்கு விரோதமாக பேசி, எரேமியாவுக்கு விரோதமாக அநேக திட்டங்களை போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், உன்னை விடுதலையாக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனியா இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, உங்களோட போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் ஒருபோதும் தனியா இல்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்திலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக, கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையிலே ஒரு பெரிய தெய்வீக ஆதரவு இருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும், எவ்வளவுதான் எதிர்ப்புகளை சந்தித்தாலும், எவ்வளவுதான் ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய தைரியம் என்னவென்றால், நான் தனியா இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஒரு விசேஷித்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலைக்காகவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆகவே இந்த நாளின் காலை செய்தி உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களோடு கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இந்த செய்தி, உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவர்களுக்கும் இந்த செய்தி, உங்கள் மூலமாக உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல, பரிசுத்த வேதாகமத்திலே 17 விதமான விடுதலைகளை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 17 சொல்லும்போது ஆவிக்குரிய தன்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 17 விதமான விடுதலைகளையும் ஆவிக்குரிய ரீதியில தான் நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும். மாமிச ரீதியா போராடினா ஜெயம், விடுதலை வராது. இந்த 17 விதமான விடுதலைகளும் ஆவிக்குரிய ரீதியிலே பெற வேண்டிய விடுதலைகளாக இருக்கிறது. ஆனால் நாம்
முக்கியமான 3 காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் தியானிக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை காலையில நாம் தியானித்தோம். அந்த குறிப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அறியாமையிலிருந்து விடுதலை. அறியாமையிலிருந்து விடுதலை. இந்த அறியாமையிலிருந்து விடுதலை எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகிற அறிவினாலே இந்த அறியாமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆமென். நான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். அதை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்கள். அடிக்கடியா இதை சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய உன்னதமான விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியாமையிலிருந்து நாம் பெறுகிற விடுதலை தான் உன்னதமான விடுதலை. இந்த காரியத்திலே அறியாமையிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னா மற்ற எல்லா விடுதலைகளும் நிரந்தரமான விடுதலை மாறிடும். நீங்க இந்த விடுதலை பெறாமல் மற்ற எந்த விடுதலை பெற்றாலும் அது தற்காலிகமானது தான். அறியாமையிலிருந்து விடுதலை, கர்த்தரை அறிகிற அறிவு வரும்போது அறியாமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அறியாமை என்ற சாபத்துக்கு கீழாக இருக்கிறார்கள். யோசித்து பார்க்க முடியுமா? வறுமையை ஒரு சாபமா நினைப்பாங்க, வியாதியை ஒரு சாபமா நினைப்பாங்க, பிசாசோட போராட்டத்தை ஒரு சாபமா நினைப்பாங்க. ஆனா எத்தனை பேர் அறியாமையை ஒரு சாபமா நினைக்க? அறியாமை ஒரு சாபம். இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு ரொம்ப தந்திரமாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை அறியாமையில வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த அறியாமை நீங்கி விடுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள்ளே வந்து விடுமானால் விடுதலை தானாக வந்துவிடும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். அறிவீர்கள் என்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு எபிரேயத்தில் டஹாத்னு இருக்கும். டஹாத்னா வெறும் அறிவல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வருகிற அறிவு. சத்தியத்தை நாம் தலை அறிவை பெறுகிறது அல்ல, வெறும் சிந்தையில் அறிவை பெறுகிறது அல்ல. ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறோம் பாருங்க. அந்த சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுனாலே வருகிற ஒரு அறிவு, அந்த அறிவு நம்மை விடுதலையாக்கும். ஆமென். நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு காரியம் மனதில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. Anything that does not exist in your mind does not exist in your life. இதை மறக்கவே கூடாது. மனதிலே ஒரு காரியம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் அந்த காரியம் இல்லை என்று அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் நம்ம செயல்பட முடியும். கொஞ்சமா அறிந்திருந்தா கொஞ்சமா செயல்பட முடியும். எவ்வளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் நம்ம பிரயாணம் பண்ண முடியும். எவ்வளவு அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவுதான் நீங்க பெற முடியும். நாம் ஒரு காரியத்தை அறியாவிட்டால் அந்த காரியத்தை ஒரு நாளும் பெற முடியாது. அப்ப எவ்வளவு பெறுகிறோம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது என்றால், எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பதை சார்ந்துதான் நாம் எவ்வளவு பெற முடியும் என்பதே அடங்கி இருக்கிறது. அப்ப அறியாமை எப்படி நீக்கிறது? அறியாமை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், கர்த்தரை குறித்ததான அறிவை பெறும்போது அறியாமை நம்மை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஓசியா 4:6 திருப்பி பார்க்க வேண்டாம், ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனம், நான் அழைத்த என் ஜனம், என்னுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனம் இன்னைக்கு சங்காரமாகிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அறியாமை. அறியாமை. ஆண்டவருடைய இருதய கூக்குரலை கவனிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அவர்களுக்கு ஆகாரமும் கிடைக்கிறது இல்லை, தண்ணீரும் கிடைக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க. ஞானவான்கள், பெரியவர்கள், பேர் பெற்றவர்கள், நல்லவர்கள்,
பட்டினியினாலும் தாகத்தினாலும் மாண்டு போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தயவு செய்து கவனிங்கள். அடுத்த சில நிமிஷம் சிந்தனை திசை திருப்பப்பட விடாதீர்கள். ஆவியான உங்களோடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு பிசாசு யாரை தேடிட்டு இருக்கான் தெரியுமா? யார் யாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவில்லையோ அவர்களை தேடி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அடிமைப்படுத்தும்படியாக. கிறிஸ்துவை குறித்ததான் அறிவு இருக்குமானால் சத்துரு ஒரு நாள் நம்ம அடிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு அறியாமையில தான் ஆண்டவர் சொல்றார், ஜனங்கள் அறியாமையினாலே அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். பிசாசு அப்படிப்பட்டவர்களை சிறை பிடித்து கொண்டு போகிறான், அடிமைகளாக்கி விடுகிறான். நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மை குறித்ததான அறிவிலே நான் ஒவ்வொரு நாளும் வளரணும், ஒவ்வொரு நாளும் வளரணும். அப்ப முதலாவது விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியாமையிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவை குறித்ததான அறிவு வர வர இந்த அறியாமையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை வந்துகிட்டே இருக்கும். இந்த விடுதலை வந்துடுச்சுன்னா மற்ற எல்லா பகுதிகளிலும் நமக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது போன ஞாயிற்றுக்கிழமையின் செய்தி. இன்றைக்கு செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாளிலே ஒரு முக்கியமான விடுதலையை குறித்து பேசும்படியாய் நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விடுதலை, ஆனால் சபைக்கு தெரியாத ஒரு சத்தியம். இதுவரைக்கும் சபை கேட்காத ஒரு சத்தியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற ஒரு சத்தியம் உங்களுடைய ஆவிக்குள்ளே செல்லுமானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரியா நடக்கும். இந்த சத்தியத்தை மாத்திரம் நீங்களோட ஆவியிலே அதை ஏற்றுக்கொண்டு சரியான விதத்திலே புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சரியா நடக்கும். இந்த விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையிலிருந்து விடுதலை. முதலாவது போன ஞாயிற்றுக்கிழமை என்ன கற்றுக்கொண்டோம்? அறியாமையிலிருந்து விடுதலை. இன்றைக்கு செய்தி தலைப்பிட்டது பிரச்சனையிலிருந்து விடுதலை. நீங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேணும்னா, உபத்திரவத்தில் இருந்தும் போராட்டத்தில் இருந்தும் அநேக வாழ்க்கை சவால்களில் இருந்தும் நீங்க விடுதலை பெற வேண்டுமானால் 2 கேள்விகளை கேட்கணும். இந்த விடுதலை எனக்கு தருகிறது யார்? எது எனக்கு விடுதலை தருகிறது? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தயவுசெய்து கூர்ந்து கவனிங்கள். Who delivers me and what delivers me? யார் என்னை விடுதலை ஆக்குகிறது? எது எனக்கு அந்த விடுதலையை தருகிறது? முதலாவது விடுதலை நான் என்ன சொன்னேன்? அறியாமையிலிருந்து விடுதலை. ஆமென். அறியாமையிலிருந்து நமக்கு யார் விடுதலை தருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எது நம்மை விடுதலை ஆக்குகிறது? அறிவு. அறிவு. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு நமக்கு விடுதலை தருகிறது. யார் விடுதலை ஆக்குறது? ஆண்டவராகிய இயேசு. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யார். அந்த விடுதலை யார் தருகிறது? ஆண்டவராகிய இயேசு. எது நமக்கு விடுதலை தருகிறது? அறிவு. அவரை அறிகிற அறிவு. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவரை அறிகிற அறிவு நமக்கு விடுதலையை தருகிறது. ஆனால் இன்றைக்கான செய்தி பிரச்சனையிலிருந்து விடுதலை. பிரச்சனையிலிருந்து விடுதலை. இந்த விடுதலையை தருகிறது யார்? இந்த விடுதலையை தருகிறது யார்? எது நமக்கு விடுதலை தருகிறது? 2 கேள்வி. இந்த விடுதலையை தருகிறது யார்? எது நமக்கு விடுதலை தருகிறது? எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தயவு செய்து நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் அல்லது தூதனானவர் அப்படின்னு நீங்க வாசிக்கும் போதெல்லாம் அது யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த வசனத்தை ஒரு எபிரேய கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பீங்கன்னா இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால்,
ஆண்டவராய் இயேசு தன்னுடைய தூதர்களை அனுப்பி கர்த்தருடைய ஜனங்களை விடுதலையாக்குறார். ஆண்டவராய் இயேசு தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அப்ப இந்த விடுதலை யாரிடத்திலிருந்து வருகிறது? யார் விடுதலை ஆக்குறது? கர்த்தருடைய தூதன். இந்த விடுதலை தூதர்களால் வருகிற விடுதலை. கர்த்தர் தான் அந்த தூதர்கள் அனுப்புகிறார். யார் அந்த தூதர்கள் அனுப்புறது? கர்த்தர் தான் அனுப்புறார். ஆனா அந்த விடுதலை கொண்டு வருவது யாரு? தூதன். கர்த்தரே தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தருடைய ஜனங்களை அவர் விடுதலையாக்குகிறார். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப விடுதலையாக்குறது யாரு? தூதன், கர்த்தருடைய தூதன். ஆனால் எது நம்மை விடுதலையாக்குகிறது? யார் நம்மை விடுதலையாக்குறா? கர்த்தருடைய தூதன். ஆனா எது நம்மை விடுதலையாக்குறது? அந்த வசனத்தில் இருக்கு பாருங்க பதில். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விடுதலையை நம்ம கொண்டு வரும். ஆமா. எது நம்மளை விடுதலையாக்கும்? சிஸ்டர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நம்மளுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஆனா அந்த விடுதலை நமக்கு கொண்டு வருகிறது யாரு? கர்த்தருடைய தூதன். அப்ப யார் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறது? கர்த்தருடைய தூதன். எது நமக்கு அந்த விடுதலை கொண்டு வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிடுங்க. சங்கீதம் 34:7. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த விடுதலை எல்லாருக்கும் இல்ல பிரதர். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி உங்களை விடுதலை ஆக்கணும்னா நிபந்தனை என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் சங்கீதம் 34:19 வசனத்தை வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உன்னை யோசிச்சு பார்த்தீங்களா? வேதாகமம் துன்மார்களுக்கு வரும் துன்பம் அநேகம்னு சொல்லவே இல்லை. எப்படி போட்டிருக்கு? துன்மார்களுக்கு வரும் துன்பம் அநேகம்னு போட்டிருக்கா? இல்ல. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம். ஆனால் கர்த்தர் அந்த நீதிமானை எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 19 வசனம் வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். அப்படின்னா நீதிமானா இருக்கிற வரைக்கும் என்னதான் இருக்குன்னு அர்த்தம்? நம்ம மைண்ட் எல்லாம் விடுதலையில தானே போகுது. நீதிமானா இருக்கிற வரைக்கும் துன்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனா என்னவும் இருக்கு? விடுதலையும் இருக்கு. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? கொஞ்சம் நான் கரத்தை பார்க்கணுமே. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? துன்பம் இல்லாம எப்படிங்க விடுதலை? துன்பம் இல்லாம விடுதலை கிடைக்குமா? துன்பத்துல தான் விடுதலை. கர்த்தருடைய விடுதலை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? துன்பம் இல்லாம. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குறான்னா நம்ம மேல அன்பு வச்சிருக்கான்னு அர்த்தம், நம்ம மேல பாசம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவரோட அன்பை நம்ம எப்படி விளங்கிக்கணும்? எப்படி விளங்க முடியும்? துன்பம் வந்தாதாங்க ஆண்டோட அன்பு தெரியும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலின் அருமை. கேட்டிருக்கீங்களா? நிழலுடைய அருமை தான் நமக்கு தெரியணுங்க. வெயிலின் கொடுமை தான் நிழலின் அருமை. அப்படியா? ஒரு பயங்கரமான ஒரு உஷ்ண நேரத்தில் நம்ம நடந்துட்டு இருக்கோம்னு போங்களேன், விடாய்த்து போய் சோர்ந்து போய் அந்த நேரத்தில் ஒரு மரத்தடி நிழல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், சுகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நிழலுடைய சுகத்தை அனுபவிக்கணும்னா எதுல போயிருக்கணும்?
வெயில்ல போயிருக்கணும். ஒரு பிரச்சனை கூட போனாதான் தேவனுடைய அன்பின் மூலமா வருகிற ஒரு விடுதலையை நம்மால் உணர முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அந்த நீதிமானை கர்த்தர் விடுதலையாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்தீரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனால் இவள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும், மனதா இருந்தாலே போதும். தேவ பக்தியா இருக்கிறது வேற, ஆண்டவரே தேவ பக்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த நிமிஷத்துல என்ன வரும்? அந்த நிமிஷத்திலே துன்பம் வரும். ஆமென். காரணம் நல்ல கவனிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு சொன்ன பாருங்க, நான் தேவ பக்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த வாஞ்சை எனக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த வாஞ்சை இன்னும் நான் தேவ பக்தியா இல்லை, இப்ப எனக்குள்ள என்ன இருக்கிறது? வாஞ்சை இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்னை தேவ பக்தி உள்ள மனுஷனா மாத்தணும். எப்படி மாத்துவாரு? துன்பத்தை கொடுத்துதாங்க என்னை மாற்ற முடியும். நல்ல கவனிங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மாற்றவே முடியாது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை மாற்றவே முடியாது. ஆனா துன்பத்தை கொடுத்தா மாறிடும், தானா மாறும் வாழ்க்கை. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கு? நான் அனுபவிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மடிமா வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன்னா அந்த துன்பத்தின் மூலமாக தான் தேவ பக்தியா இருக்க நினைக்கிற மனுஷன் தேவ பக்தி உள்ளவனா மாற முடியும். அதனா மாற முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம் வருதுன்னா கர்த்தர் என்ன பண்றாருன்னு அர்த்தம், நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களோட பிரச்சனை, உங்களோட போராட்டம், உங்களோட துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க எதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், நீங்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஒழுங்கா சபைக்கு வருகிறவர்கள். ஒருவேளை 15-20 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருகிறது. சில சமயத்தில் போராடி ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், ஆனா பிரச்சனை தீர்ந்தபடி இல்லை. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்பதை நான் இன்னும் உணராமல் இருப்பதுதான் காரணம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு உணர்றோமோ அன்னைக்கு தாங்க விடுதலை வர முடியும். I need to understand that I need a deliverance. அன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், வேதத்தின் அடிப்படையில சொல்றேன். இந்த சத்தியத்தை நீங்க நல்லா கேட்டு அதை அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்க அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அதுல ஒரு வழிதான் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குற விதம். ஆமென். தூதர்களை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்க பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பகுதிகளிலே கர்த்தர் தூதனை அனுப்பினார், இந்த தூதன் இப்படி செய்தார், இப்படி ஒரு விடுதலை கொடுத்தார், இப்படி ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லியெல்லாம் வாசிப்போம். ஆனா துக்ககரமான காரியம் என்னன்னா, யாருமே அந்த தூதனுடைய அந்த ஊழியம், அந்த தூதன் என்னை விடுதலை ஆக்குவார்னு ஒரு விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. அப்படிதானே?
நிறைய வேத பகுதிகளே கர்த்தர் தூதர்களை அனுப்பி விடுதலையாக்கின நிறைய சம்பவம் இருக்கு. ஆனா என்னைக்காவது நீங்க விசுவாசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் எனக்காக ஒரு தூதனை அனுப்பி என்னை விடுதலையாக்குவார். இது அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. காரணம், இதை குறித்ததான போதனை சபையில இல்லை. அதை தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு போதிக்க விரும்புகிறார். எடுத்து வாசிங்க எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த செய்தி, இந்த போதனை ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. இந்த தூதர்கள் நமக்கு செய்கிற ஊழியத்தை குறித்ததான ஒரு போதனை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்கே அந்த ஒரு ஸ்லாக்கியம்னா, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த வசனத்தை நல்லா வாசிங்களா? மடிமா வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிக்கப்படவே இல்லை இன்னும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவர் ரட்சிக்கப்படுவார்கள்னு. இவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே இவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாகவே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தூதனை நியமித்திருக்கிறார், ஒரு பணிவிடை ஆவியை நியமித்திருக்கிறார். அந்த வசனத்தை மடிமா வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அந்த தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்கு ஒரு பணிவிடை ஆவியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு தூதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்ப ஏற்படுத்துறார் உங்களோட வாழ்க்கையில ஒரு தூதனை, பணிவிடை தூதனை உங்களுக்கு எப்ப ஏற்படுத்துறார் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே. அப்ப ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பணிவிடை தூதர்களின் ஊழியத்தை நாம் எவ்வளவாய் அனுபவிக்க வேண்டும்? எத்தனை பேர் இன்னைக்கு அனுபவிக்கிறோம்? அனுபவிக்கிறது இல்லை. காரணம், இந்த சத்தியம் நமக்கு தெரியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த பணிவிடை தூதர்கள் விடுதலையாக்கும்படியாக, நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக கர்த்தரால் அனுப்பப்படுகிறவர்கள். ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களுக்காக கர்த்தர் அனுப்புகிற பணிவிடை ஆவிகள், இந்த தூதர்கள் பணிவிடை ஆவிகள். ஆமென். நம்ம எல்லாருமே ரட்சிப்பை சுதந்தரித்தவர்கள், அப்படிதானே? எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பணிவிடை ஆவியாக ஒரு தூதனை நியமித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தூதன், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக, இக்கட்டான நேரத்தில் உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும்படியாக கர்த்தர் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பணிவிடை ஆவியாகிய ஒரு தூதனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். இதாங்க சத்தியம். உங்களோட குடும்பத்துக்கு, ஒருவேளை உங்க தாயாருக்கு, உங்க தகப்பனாருக்கு, உங்களோட சகோதரருக்கு, சகோதரிக்கு, உங்களோட கணவனுக்கு, உங்களோட மனைவிக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை அவசியம். ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. ஒரு சவால்ல இருந்து ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கு, அப்படிதானே? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. யாராவது பிரச்சனை இல்லாம இருக்கிறோமா? இங்க யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் எனக்கு பிரச்சனையே இல்லை? ஒருவரும் இருக்க முடியாது, அப்படிதானே? ஒரு காரியத்தை சரி பண்ணா இன்னொரு பிரச்சனை ஆயிடுது, அந்த காரியத்தை சரி பண்ணா இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணா இன்னொரு பிரச்சனை, மாறி 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 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்தோம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பயங்கரமான கடன் பிரச்சனையா இருக்கலாம், சரீர சுகவீனமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். ஒருவேளை நீங்க கர்த்தரை உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக கர்த்தரை நீங்க ஊக்கமாய் தேடிக்கொண்டிருக்கலாம்.
என்ன போராட்டம், என்ன துன்பமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரிசுத்தாவிட ஒத்தாசையை கொண்டு என் மேல் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதரை கர்த்தர் அனுப்பி உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். அங்கே ஏரோது ராஜாவை குறித்து உங்களால் வாசிக்க முடியும். இந்த ஏரோது ராஜா பிசாசினாலே தூண்டிவிடப்பட்டு சபைக்கு விரோதமாக ஏரோது ராஜா கிரியை செய்து சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். சபையார துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். சபைக்கு விரோதமாக இந்த ஏரோது ராஜா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஏரோது ராஜா சபைக்கு மூப்பராய் இருந்த யாக்கோபை கொன்று விட்டார். செய்தியை கேட்கிறீங்களா? சபைக்கு மூப்பராய் இருந்த யாக்கோபை இந்த ஏரோது ராஜா கொலை செய்து விட்டார். யாக்கோபை கொலை செய்த உடனே இது யூதர்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கிறது என்பதை அறிந்த ஏரோது ராஜா இப்போ பேதுருவையும் சிறைப்படுத்தி கொலை செய்யும்படியாக நாளை குறித்து வைத்திருக்கிறார். யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விட்டது. அது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமா இருந்ததாம். ஆகவே பேதுருவையும் சிறைப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாளை குறித்து வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் சபையானது பேதுருவுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறது. சபை பேதுருவுக்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபையில ஜெபம். ஆனா பரலோகத்தில் கர்த்தர் விடுதலைக்கான தூதரை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, சபையில ஏறெடுக்கிற ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்திலே செல்கிறது. தேவன் இந்த சூழ்நிலையிலே என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதை உணர்ந்தவராக ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, பேதுருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பேதுருடைய நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார். பேதுருவை கொலை செய்ய போகிறார்கள். சபை மாமிசத்தில் செயல்படவே இல்லை. வேண்டுமென்றால் இந்த சபை போய் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். அப்படிதானே? ஏரோது ராஜா கிட்ட போய் ஒரு பெரிய போராட்டம், நீங்க எப்படி யாக்கோபை கொள்ளலாம், நீங்க எப்படி பேதுருவை சிறையில வச்சிருக்கலாம், பேதுருவை சிறைச்சாலையில் விடுதலையாக்க வேண்டும் சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கலாம். நீங்க துக்கத்தோடு சொல்ற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாமிசத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதான் ஒன்றும் நடக்கல. சபை ஒரு நாளும் மாமிசத்திலே போராடக்கூடாது. ஒரு பிரச்சனையை ரெண்டு விதத்தில் நம்ம கையாளலாம். ஒன்று மாமிசத்தில் கையாளலாம், இன்னொன்று ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய பிரச்சனையை கையாளலாம். எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு காரியம் என்னன்னா, சபை மாமிசத்தில் போராடல, ஆவியிலே போராடுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை இந்த பூமிக்குரிய விடுதலை அல்ல. விடுதலை எங்கிருந்து வரணுங்க? வான மண்டலங்களிலே போராட்டம். நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களும் பொல்லாத ஆவிகளோடும் வான மண்டலங்களுக்குள்ள பொல்லாத சேனைகளோடும் இருக்கிறது. யுத்தம் அங்க. இந்த சத்தியம் தெரியாம நம்ம மாமிசத்தில் போராடி கொண்டிருப்போமானால் நம் தோல்வியை தான் தழுவணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஆவிக்குரிய ரீதியிலே போராடுகிறது. சபை பேதுருக்காக ஜெபங்களை எடுக்கிறது. அடிக்கடி யோசிப்பது உண்டு. நெகேமியா நிறைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், நிறைய காணிக்கைகள், நிறைய பொருட்கள், விலையுயர்ந்த காரியங்களை எருசலேமுக்கு கொண்டு வரணும். அப்ப நெகேமியாவுக்கு அந்த அந்த வழியிலே வருவதற்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த அந்த பாதை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வழி. அது இப்ப யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ராஜா கிட்ட போயிட்டு பாதுகாப்பு கேட்கலாமா அப்படின்னா ராஜா கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ஆனா வேதனை சொல்லி தெரியுமா, நெகேமியா வெட்கப்படு, ராஜா இடத்துல போய் கேட்க வெட்கப்படு. ஏன் தெரியுமா? நெகேமியா தன்னோட ஆண்டவரை குறித்து ராஜா இடத்துல பெருமையா பேசி இருக்கிறார். எங்களோட ஆண்டவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர், விடுதலையாக்க வல்லவர், அப்படி இப்படிலாம் பேசிட்டு இப்ப ராஜா போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு.
கொஞ்சம் ஆட்களை அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வெட்கம். அதனால மாமிசத்தில் அவங்க கிரியை செய்யல. வேதனத்திரவன் சொல்லுது அவர்கள் உபவாசித்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பத்திரமா அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கர்த்தர் சேர்த்தார். பாதுகாப்பு கர்த்தருடையதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை சரீர பிரகாரமாக செயல்படாமல் சபை ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. பேதுருவுக்காக ஜெபிக்கிறது. கர்த்தர் தூதனை கட்டவிழ்க்கிறார். ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தூதன், விடுதலையாக்குற தூதன், பணிவிடை ஆவி, அந்த தூதன் வரும்போது பேதுரு எங்க இருக்காருன்னு தேடினார தூதனு. நேரா பேதுரு. ஏன் தெரியுமா? தூதனுக்கு நல்லா தெரியும் பிரச்சனை எங்க இருக்கிறது, யாருனால பிரச்சனை வந்திருக்கிறது, யார் பிரச்சனையில் இருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, எல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தர் அனுப்புகிற தூதனுக்கு தெரியும். இந்த பகுதியை கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5 வாசிங்க, 11 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5 11 வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கப்படுகிற வசனங்களை பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவளுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. நல்ல சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வேதத்தை கற்பனையோடு படிக்கணும். அது ஒரு நல்ல இரவுங்க. ஒரு நல்ல இரவு, நடுராத்திரி. தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார். வேதம் சொல்லுது அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. எத்தனை பேருங்க இந்த பேதுருவை காக்கிறதுக்கு எத்தனை ராணுவ வீரர்கள் சுற்றி இருக்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை ராணுவ வீரர்கள்? 16. 4வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். 4 வகுப்புகளின் வசமாக. அப்ப எத்தனை ராணுவ வீரர்கள்? ஒரு மனுஷனை காக்கிறதுக்கு 16 போர் சேவர்கள். 16 போர். யோசிச்சு பாருங்க. பேதுரு கட்டப்பட்ட நிலைமையில
அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் 16 போர் வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நுழைந்த மாத்திரத்திலே ஒரு பெரிய பிரகாசம், வெளிச்சம் பிரகாசித்தது. ஆனா அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது, ஆனா 16 போர் சேவர்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. மேலும் வசனம் என்ன சொல்லுது? உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. நடுராத்திரிங்க, ஒரு பின்னு விழுந்தா கூட சத்தம் கேட்கும், அப்படித்தானே? ஆனா சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விழுகிறது. ஆனா அந்த 16 போர் சேவர்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. யோசிச்சு பாருங்க. அப்ப தூதர் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அவர்களை குருடர் ஆக்கி இருக்கணும், அல்லது செவிடர்கள் ஆக்கி இருக்கணும். அதானே? ஒண்ணு அந்த தூதர் அந்த 16 போர் சேவர்களையும் குருடர் ஆக்கி இருக்கணும், அல்லது செவிடர்கள் ஆக்கி இருக்கணும். தூதர்கள் பண்ண முடியுமா? அதை கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். 6வது வசனத்தை பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. போதும் போதும் போதும். ஒரு இயற்கையான விடுதலை நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏரோது ஒரு நாளை குறித்து, இந்த நாளில் பேதுருவை வெளியே விட்டுறலாம், அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின ராத்திரி. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்களுடைய சூழ்நிலையிலே, உங்களுடைய துன்பத்தின் நேரத்திலே, கஷ்டத்திலே இயற்கையா விடுதலை வருவதற்கு முன்பாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்தார். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு இயற்கையான விடுதலை வேண்டாம். நமக்கு என்னதான் வேணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை தான் வேணும். இயற்கையான விடுதலை மற்றவர்களுக்கு, இயற்கையான விடுதலை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தூதனை அனுப்பி விடுதலையாக்குவார். நீங்க விசுவாசிக்கணும். இந்த தூதர்கள், பணிவிடை ஆவிகள், நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற பணிவிடை ஆவிகளின் ஊழியத்தை நாம் விசுவாசிக்கணும். இது வேதாகமத்தின் ஒத்த, வேதாகமத்துக்கு அடுத்த ஒரு போதனை. The ministry of angels, பணிவிடை தூதர்களின் ஊழியம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? ஒரு நிமிஷம் தானியேலை குறித்து யோசித்து பாருங்க. எடுத்து வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நீதிகேடு செய்ததில்லை. எத்தனை பேருக்கு தூதனுடைய ஊழியம் வேணும்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உங்களுடைய துன்பத்திலிருந்து பிரச்சனை விடுதலையாக்கணும்? எத்தனை பேருக்கு விடுதலையாகணும்? இதுல இருக்கிற கண்டிஷனை பாத்தீங்களா? நிபந்தனையை பாத்தீங்களா? தானியேல் என்ன சொல்றாரு? குற்றமற்றவன். அந்த பகுதியை வாசிங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். போதுங்க. என் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இன்னும் வேறு விதத்தில் சொன்னா, என்னை குற்றப்படுத்தாத ஒரு மனசாட்சியை உடையவனாய் இருக்கிறேன். குற்றப்படுத்தாத மனசாட்சி. சகோதரனே, சகோதரியே, மற்றவங்க எல்லாம் நமக்கு கொடுக்கிற சாட்சி மேலாக ஒரு சாட்சி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நம்மளோட சொந்த மனசாட்சி. என்னோட சொந்த மனசாட்சி என்னை குறித்து சாட்சி சொல்லணும். உங்களோட சொந்த மனசாட்சி உங்களை குறித்து, நீங்கள் குற்றமற்றவர்கள், நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் பரிசுத்தவாட்டி, நீங்கள் நீதிமான் என்று சொல்லி உங்களோட மனசாட்சி ஒரு சாட்சி கொடுக்கணும். நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்கேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா இருக்கேன். நான் கர்த்தருக்கு ஊழியக்காரனா சொல்றேன்,
நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்குமானால், நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்குமானால், கண்டிப்பாக நம்முடைய சூழ்நிலையிலே கர்த்தர் தூதனை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. இந்த தூதர்கள் விடுதலை ஆக்குற தூதர்கள், நம்மை பாதுகாக்கிற தூதர்கள். ஆமென். இந்த தூதருக்கு தெரியும், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினா அந்த தூதருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனை எங்க இருக்கிறது, யார் நமக்கு விரோதமா செயல்படுறாங்க, இது என்ன விதமான ப்ராப்ளம், நம்முடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள், எல்லாம் அந்த தூதருக்கு தெரியும். நம்ம விடுதலையாக்கும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார் என்றால், அந்த தூதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வோடு கூட தான் வருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வோடு கூட. That angel will come with supernatural solution for your trouble. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வோடு கூட வருகிற ஒரு தூதன். கர்த்தருடைய ஊழியக்காரனான என்னுடைய ஆவியிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, துன்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா இருக்க உதவிச்சு, அதுக்கு கிருபையை தாரும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவமா இருக்கலாம். எமோஷனல் பிரிசன். இன்னைக்கு அநேகர் எழுத்தின் பிரகாரமான சிறைச்சாலை அல்ல, மனதிரியாக ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு உணர்வு. ஆண்டவரே, என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா, கை கால் கட்டப்பட்ட மாதிரி இருக்கிறது, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது போல நான் உணர்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய குடும்ப பிரச்சனை நிமித்தம், ஒருவேளை திருமணத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை நிமித்தம், அல்லது பிள்ளைகளினாலே வருகிற பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலையில தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் உங்களை காத்துக்கொள்வீர்கள் என்றால், கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க சங்கீதம் 91 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 91, 11, 12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் உங்களை காக்கும்படி, உங்களுடைய வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தியத்தை விசுவாசிங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை பயன்படுத்தி கொள்கிறதே இல்லை. காரணம், இந்த சத்தியத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஏதோ பைபிள்ல இருக்கு, அன்னைக்கு நடந்தது, 2000 வருஷத்துக்கு முன்ன ஒரு நடந்த சம்பவம், இன்னைக்கு எனக்கு நடக்குமா? கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் இந்த தூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறீர்கள்? யாராவது உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கரங்களை நான் பார்க்கிறேன். ரொம்ப உண்மையான ஒரு காரியம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியில் அனுபவித்திருக்கிறேன். என்னால் நல்ல ஞாபகம் இருக்கிறது. 1987 ஆண்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஒரிசாவில் புவனேஸ்வரில் நான் தனியாக போகிறேன். என்னோடு கூட என்னுடைய அக்காவுடைய கணவனார் வர இருந்தது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வர முடியவில்லை. நான் தனியாக பிரயாணப்பட்டு, முதல் விஷயமாக வீட்டை விட்டு தனியாக பிரயாணப்பட்டு ஒரிசாவுக்கு போகிறேன். அந்த நாட்களில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் புவனேஸ்வரர் காலையில் 3 மணிக்கு போய் சேரும். எனக்கு சொன்னாங்க, நின்ற உடனே இறங்கணும், இல்லை 3 நிமிஷம் தான் புவனேஸ்வர் ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்கும், நீ உடனே இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நானும் நைட்டெல்லாம் தூங்கலை, ஏன்னா அதை விட்டுட்டேன்னா கல்கட்டாவில் போய் இறங்கிடணும். அதனால் விழித்து கொண்டிருக்கிறேன். ஸ்டேஷனு பக்கத்தில் வரும்போது என்னுடைய பேக்கெல்லாம் எடுத்து, ஏன்னா வேலைக்காக போகிறேன், என்கிட்ட நிறைய பைகள் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டு இறங்குற நேரத்தில் ஒரு வயதானவர் வந்தார். தம்பி, நான் உங்களுக்கு உதவி செய்தான்னு கேட்டார். அவரை நான் ஏற்கனவே பார்த்ததே இல்லை. நான் சொல்றதுக்குள்ள அவரே என்னுடைய 2 பைகளை சூட்கேஸை தூக்கிட்டு அவரும் இறங்கிட்டார். இறங்கி அவர் சொன்னார், இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹோட்டலில் தங்குறதுக்கு இடம் கிடையாது, காலையில் 3 மணி ஹோட்டலில் தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, நீங்கள் என்னோட வாங்க, நான் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில், ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த ஹோட்டலுக்கு இன்சார்ஜ் அந்த ஆளை போய் தட்டி எழுப்பி இவருக்கு ஒரு ரூம் கொடுங்கன்னு சொல்லி அவரும் எழும்பி ஒரு ரூமை திறந்து எனக்கு ரூமை கொடுக்குறாரு. இவர் வந்து அந்த 2 பேக்கை கொண்டாந்து ரூமில் வைக்கிறாரு. நான் திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசுகிறேன். திரும்பி பார்க்குற அந்த ஆள் இல்லை. ஒருவேளை அவசரமாக போயிட்டாரோன்னு சொல்லி மாடியிலேருந்து ரொம்ப அவசரமாக இறங்கி ஓடி அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து பார்க்குறேன். அவங்ககிட்ட கேட்குறேன், ஒருத்தர் வந்தாருங்க, வயசானவர், எனக்கு உதவி செய்தாரே, நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்களா? இல்லைங்க, நான் யாரையும் பார்க்கலன்றான். அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன், கர்த்தர் தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். அருமையான சகோதரரே, வேதாகம நாட்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் கர்த்தர் தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி, ஒத்தாசை, விடுதலையும் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்தை மட்டுமா வாசிங்க. சங்கீதம் 34:6-7 வசனங்கள் வாசிங்க. சங்கீதம் 34:6-7 வசனங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான். யார் இது இந்த ஏழை? யாருங்க இந்த ஏழை? தாவீது, இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா அந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் கர்த்தர் அவனை விடுதலையாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த இடத்துல 2 காரியத்தை தாவீது சொன்னார் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 2வது, கர்த்தர் அனுப்பின தூதன், விடுதலையாக்குற தூதன் தாவீதோடு இருந்தார். அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவருக்கு பயந்தவர்களை சூழ தூதர் பாளையம் இறங்கி இருக்கிறார்களாம். அப்படின்னா தாவீதோடு கூட அந்த தூதன் எப்போது இருந்திருக்கிறார்னு அர்த்தம். ஆனா அந்த தூதன் செயல்பட வேண்டும் என்றால் அந்த ஏழை மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஜெபிக்கிறவர்களுக்கு தூதருடைய ஊழியத்தை அனுபவிக்க முடியும். யார் யார் எல்லா சொல்லும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் இருக்குமானால் கர்த்தர் தூதரை அனுப்பி விடுதலை ஆக்குவார். தூதர் நம்மோட தான் இருக்கிறான். நல்ல கவனிங்க, உங்களுடைய தூதர் உங்களோட தான் இருக்கிறார். சகோதரனே, உங்களுடைய தூதன் உங்களோடு தான் இருக்கிறார். சகோதரியே, அந்த பணிவிடை ஆகிய தூதன் உங்களோடு தான் இருக்கிறாரு. ஆனா எப்ப அவர் செயல்படுவார் தெரியுமா? நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது. இங்கதான் நம்ம தவறு செய்யறோம். ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை நாம் எப்படி தவிர்க்கலாம், எப்படி சமாளிக்கலாம், எப்படி தீர்க்கலாம், நம்ம பல காரியத்தை செய்யறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட தவறி விடுகிறோம். ஆனா நம்ம செயல்படுவதற்கு முன்பாக இவருக்கு ஃபோன் பண்ணலாமா, அவருக்கு ஃபோன் பண்ணலாமா, இவர் உதவி செய்வாரா, அவர் உதவி செய்வாரா, இப்படின்னு பண்ணிட்டு இருந்தா கூட இருக்கிற தூதன் பேசாம இருப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். அந்த தூதன் செயல்பட வேண்டுமானால் மற்ற மனித ஒத்தாசை எல்லாம் விட்டுட்டு அவரை நோக்கி கூப்பிடணும். நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒரு நிமிஷம் ஆண்டவரா இயேசு யோசித்து பாருங்க. கேட்கிறீங்களா? யோர்தான் நதியிலே ஆண்டவரா இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு நடத்தப்பட்டு பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார். வனாந்திரத்துக்குள்ளே போகும்போது வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு ஆவி பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருக்கா? ஆண்டவராக இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தாலும் மாமிசத்தில் இருந்த ஆண்டவராக இயேசுவுக்கு தூதருடைய ஊழியம் தேவைப்பட்டது. சிந்தித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தது உண்மைதான், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த வனாந்தரத்திலே மாமிசத்தில் இருந்த ஆண்டவராக இயேசுவுக்கு தூதருடைய ஊழியம் தேவைப்பட்டது. அப்ப ஆண்டவராக இயேசுவுக்கு அந்த தூதருடைய ஊழியம் தேவைன்னா உங்களுக்கு எனக்கு இன்னும் எவ்வளவு தேவை? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது 2 கேள்வி, சம்பந்தப்பட்ட 2 கேள்வி கேட்கணும். நம்மளை விடுதலையாக்குறது யாரு? கர்த்தருடைய தூதன். எது நமக்கு விடுதலை கொண்டு வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன், கேட்கிறீங்களா? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, இன்னும் விடுதலை கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறார். சிஸ்டர், ஆவியானவர் நம்மோடு கூட தான் பேசுறார். துன்பத்தில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம், இன்னும் விடுதலை வரல. ஏன் விடுதலை வரவில்லை? ஏன் கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பினோம், இன்னும் நம்ம ஏன் விடுதலை ஆக்கவில்லை? என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அறியாமைக்கு காரணம் என்ன? அறியாமைக்கு காரணம் என்ன? கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. பிரச்சனையிலிருந்து விடுதலையாக ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எத்தனை பேருக்கு செய்தி விளங்குது? நம்முடைய அறியாமைக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு இல்லை. பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்கிலும் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் தான் அதிகமா இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க. ஒரு தவறு செய்யறதுக்கு முன்ன இவங்க பார்த்துருவாங்களா, அவங்க பார்த்துருவாங்களா, பாஸ்டர் பார்த்துருவாரா? எவ்வளவு பயம் இருக்கா இல்லையா? அந்த பயம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அந்த பயம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. காரணம், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விளைவிக்கும். மனுஷருக்கு நீங்க பயந்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படவே மாட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன், கிறிஸ்துவ சமுதாயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் தான் அதிகமா இருக்கு. ஆனால் தான் விடுதலை கிடைக்கல. ஆனால் தான் இன்னும் விடுதலை கிடைக்கல. நம்ம எந்த மனுஷருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போமானால் எந்த மனுஷருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த பிரதர் பார்த்துருவாரா, அந்த சிஸ்டர் பார்த்துருவாரா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப தெரியுமா? கர்த்தர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் உணர்விலே நான் வாழ்வேன் என்றால் இவங்க பார்த்துருவாங்களா அவங்க பார்த்துருவாங்களா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசன பகுதி உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும். இதோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகிறார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள், விக்கிர ஆராதனைக்கு போகிறார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியா சிறையிருப்புக்குள்ளாக போகிறார்கள். அசிரியா வந்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறது. அசிரியாவின் சிறையிருப்புக்குள்ளாக போகிறார்கள். அந்த சூழ்நிலை எழுதப்பட்ட வசனம் இது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39 வசனம் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவளுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். முந்தின முறைமையின்படியே, புறஜாதிகளின் முறைமையின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும், நல்ல கவனிக்கணும் இந்த வசனத்தை, நல்ல உற்று கவனிங்க. இந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். எப்படிங்க முடியும்? கர்த்தருக்கு பயந்தும் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். கர்த்தருக்கு பயந்தும் விக்கிரகங்களை சேவித்து வருகிறார்கள். இது சாத்தியமா? இந்த 41வது வசனம் ஒரு முரண்பாடை போல தோன்றுகிறது, அப்படிதானே? ஒரு முரண்பாடு. எப்படி கர்த்தருக்கும் பயந்து விக்கிரகங்கள் எப்படி சேவிப்பது? யாராவது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தா விக்கிரகத்தை சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு சத்தியம் இருக்கிறது, ஒரு விளங்காத ஒரு புதிர் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம T40 டிரான்ஸ்லேஷன்ல வாசிப்போம் என்றால், நல்லா கவனிங்க, T40 ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அது PDF ஃப்ரீ டவுன்லோட்ல உங்களுக்கு கிடைக்கும். T40 போடணும், டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ்.
இது ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்ல முழு பைபிள் கிடைக்கும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த T4T இந்த மொழிபெயர்ப்புடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை எபிரேயத்திலிருந்தோ கிரேக்கத்திலிருந்தோ மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த முழு வசனத்துடைய சத்தியத்தை அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த முழு வசனத்தோட சத்தியம், உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அந்த மொழிபெயர்ப்பில் அவர்கள் வெளியே கொண்டு வந்திருப்பார்கள். இந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தும் அவர்கள் விக்கிரங்களை சேவித்தார்னு போட்டிருக்கா. ஆனால் அந்த T4 டிரான்ஸ்லேஷன் T4Tல நீங்கள் வாசிங்கன்னா, அவர்கள் கர்த்தரை ஆராதித்தும் விக்கிரங்களையும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை சேவித்தும் அல்லது ஆராதித்தும் விக்கிரங்களுக்கும் ஆராதனை செய்தார்கள். அப்படிதான் அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. இங்க நம்ம விலகிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஒரு நபர் கர்த்தருக்கு பயந்து விக்கிரத்தை சேவிக்க முடியாது. ஆனால் ஒரு விக்கிரத்தையும் சேவித்து கர்த்தரையும் சேவிக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருக்கும் ஆராதனை செய்து பணத்தையும் சேவிக்கலாம், கர்த்தர் கொடுத்த வேலையும் சேவிக்கலாம், கர்த்தர் கொடுத்த குடும்பத்தையும் சேவிக்கலாம், கர்த்தருக்கு மேலாக இன்னொன்றையும் நேசிச்சுட்டு அழகாக வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? நம்முடைய மொழிபெயர்ப்பிலே கர்த்தருக்கு பயந்தும் விக்கிரங்களை சேவித்தான்னு போட்டிருக்கான், அப்படிதானே? ஆனா அதோடைய உண்மையான அர்த்தம் சத்தியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்தும் அல்ல, கர்த்தரையும் ஆராதித்து விக்கிரங்களுக்கும் ஆராதனை செய்தார்கள். இப்படி செய்யலாம், ஆராதனை செய்யலாம். ஆனா ஒரு நபர் கர்த்தருக்கு பயந்தா விக்கிரங்களுக்கோ பணத்துக்கோ மற்ற காரியங்களுக்கோ ஆராதனை செய்யவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 எபிரேய புருஷர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடினாலே அந்த நேபுகாத்நேச்சர் செய்து வைத்த அந்த பொன் சிலைக்கு முன்பாக நாங்கள் விழுந்து பணிய மாட்டோம் என்று சொன்னார்கள். காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா வேற எதுக்கு முன்பாக நம்ம பணிந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோட விளைவு என்ன தெரியுமா? கர்த்தரே அக்கினி சூளைக்குள்ளாக நடந்து வந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, அந்த 3 எபிரேய புருஷர்கள் அன்றைக்கு அந்த சவாலை சந்தித்த போது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆகவே இந்த அக்கினி சூளையில் இருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குவார். அக்கினி சூளையில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குவார். அவங்களுடைய விசுவாசம் என்னது? அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னது? இந்த அக்கினி சூளையில் இருந்து கர்த்தருங்களை. அப்படின்னா அக்கினி சூளையில போடாமையே கர்த்தருங்களை. ஆனா தேவனுடைய திட்டம் வேற. அக்கினி சூளையில் இருந்தல்ல, தேவனுடைய திட்டம் அக்கினி சூளையில் விடுதலை. அக்கினி சூளையில் விடுதலை. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும். போதும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அக்கினி சூளையில போட எங்க ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? நாங்கள் ஜீவனில் தேவனை ஆராதிக்கிறோம். அக்கினி சூளைக்கு எங்களை விடுதலை ஆக்கிடுவார். அக்கினி சூளைக்கு எங்களை விடுதலை ஆக்கிடுவார். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? அக்கினி சூளைக்கா அல்லது அக்கினி சூளையிலையா? அக்கினி சூளை. நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன விடுதலை வேணும் பிரதர்? உங்களுக்கு என்ன விடுதலை வேணும்? அக்கினி சூளையில் இருந்து விடுதலை வேணுமா? அக்கினி சூளையில உங்களுக்கு விடுதலை வேணுமா? உண்மையா சொல்லுங்க, என்ன விடுதலை வேணும்? வேற விதத்தில் சொல்லலாம், பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? பிரச்சனையில் விடுதலை வேணுமா? பாருங்க, நீங்க கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றீங்க, அதே மாதிரிதான் நடக்கும். உங்களுக்கு என்ன விடுதலை வேணும்? பிரச்சனையில் இருந்தா பிரச்சனை இல்ல. உண்மையாவா? எதுங்க சிறந்தது?
எந்த விடுதலை சிறந்தது? பிரச்சனையில் இருந்து விடுதலை சிறந்ததா, பிரச்சனையில் வருகிற விடுதலை பெருசா? என்ன வித்தியாசம்? பிரச்சனையில் இருந்து விடுதலைக்கும் பிரச்சனையில் கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்கும் என்ன வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் மாத்திரம் அந்த அக்கினி சூளையில் இருந்து விடுதலை கொடுத்திருந்தா ஆண்டோட நாமம் மகிமைப்பட்டிருக்குமா? மகிமைப்பட்டிருக்குமா? ஏராளமான ஜனங்கள் சுற்றி நின்று பார்க்கிறாங்களே, அந்த பாபிலோனிய அக்கினி இவர்களை பட்சிக்க முடியவில்லைன்னு பார்த்திருக்க முடியுமா? அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருந்தா, அக்கினி சூளைக்கு அவர்களை விடுதலை ஆக்கியிருந்தா, அந்த ஏராளமான ஜனங்கள் அந்த பாபிலோன் அக்கினிக்கு இவர்கள் மேல் வல்லமை இல்லை என்பதை பார்த்திருக்க முடியுமா? அந்த புறஜாதியான ராஜா நான்காவது நபராக கர்த்தர் இறங்கி வந்து நடந்ததை பார்த்திருக்க முடியுமா? அல்லது அந்த 3 பேர்கள் மாகாணங்களிலே உயர்த்தப்பட்டிருப்பார்களா? ஒண்ணுமே நடந்திருக்காதுங்க. அக்கினி சூளைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கியிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா கர்த்தர் அக்கினி சூளையில் விடுதலை ஆக்கிற அப்படினாலே, ஹல்லேலூயா, அது விசேஷம். இது விசேஷம். என்ன நடந்தது? அக்கினி சூளையில கர்த்தர் விடுதலை கொடுத்ததுனால அங்க சுற்றி இருந்த அத்தனை பேரும் ஒரு காரியத்தை பார்த்தாங்க. பாபிலோனிய அக்கினிக்கு இந்த 3 பேர் மேல அதிகாரமே இல்லை, வல்லமை இல்லை. புறஜாதியான ராஜா 4வது நபரை பார்த்தார். இவர்களோடு கூட ஆண்டவர் நடப்பதை பார்த்தார். அது மாத்திரம் இல்லைங்க, மாகாணங்களிலே உயர்த்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவரே, பிரச்சனையில் இருந்து அல்ல, பிரச்சனையில் எனக்கு விடுதலை தாங்க. அப்பதான் உம்முடைய நாமம் மகிமைப்படும். அப்பதான் புறஜாதிகள் பார்ப்பார்கள். அப்பதான் நீர் யார் என்பது விளங்கும். அப்பதான் எங்களுக்கு வாழ்க்கையில உயர்வு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே அந்த பகுதியை நீங்க வாசிங்கன்னா, தங்களுடைய சரீரங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இருக்கா? இந்த 3 பேரும் தன்னுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். இந்த சரீரங்களை ஒப்பு கொடுக்க யார் உதவி செய்தது அவர்களுக்கு? தூதர்கள். சரீரங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்த தூதர்கள். நீங்க அவர்களை கேட்கலாம், எப்படி பாஸ்டர் இதை சொல்றீங்க? நல்லா கவனிங்க. அசுத்தாவிகள் இருக்கிறது இல்லையா? பிசாசு வேற, அசுத்தாவிகள் வேற. பிசாசு யாரு? பிசாசு யாரு? சாத்தான் யாரு? லூசிபர். சாத்தான் யாரு? லூசிபர். அசுத்த ஆவிகள் யாரு? அசுத்தாவிகள். லூசிபரோடு 1/3 தள்ளப்பட்ட தூதர்கள், விழுந்து போன தூதர்கள். அப்ப சாத்தானுக்கும் அசுத்தாவிக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? சாத்தானா லூசிபர், அசுத்தாவிகள் என்றால் தள்ளப்பட்ட தூதர்கள். இப்ப அந்த அசுத்தாவி ஒரு நபருக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அந்த அசுத்தாவி அந்த நபருடைய முழு சரீரத்தையும் ஆட்கொண்டு நடத்துகிறது. பார்த்துறீங்களா? அந்த நபரால சொந்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நபரால ஒரு ஆள் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருந்தால் அந்த நபராலே தான் செய்ய நினைக்க ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த அசுத்தாவி அப்படியே கட்டுப்படுத்தும். அது என்ன செய்ய நினைக்குதோ அதுதான் செய்ய முடியும். அந்த அசுத்தாவி அந்த மனுஷனை பிசாசுடைய சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள போய் அந்த மனுஷனுடைய சரீரத்தை ஆட்கொண்டு ஆளுகை செய்ய முடியுமானால், கர்த்தருடைய தூதனாரும் நம்முடைய சரீரத்தை ஆட்கொள்ள முடியாதா? யோசிச்சு பாருங்க, முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஆட்கொண்டு ஆளுகை செய்திருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்ய முடியும் இல்லையா? அப்ப இவர்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்னு சொல்லப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் தூதர்கள் தான். ஆமென். கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய நமக்கு உதவி செய்கிறது. உதவி செய்கிற ஆவிகள். ஒரு பகுதியை வாசிங்க புதிய ஏற்பாட்டில், லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள் வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள்.
பிதாவே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். இப்ப கவனிங்க, அடுத்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது எப்பொழுது சகோதரர், எப்பொழுது? அப்பொழுது என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தமாக கடவுது என்று ஜெபம் பண்ணின போது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற தூதன். சபையாரே, எத்தனை பேருக்கு தூதன் நம்மை பலப்படுத்தணும்? எத்தனை பேருக்கு தூதன் நம்மளை பலப்படுத்தணும்? என்ன நிபந்தனை? என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தூதருடைய ஊழியத்துக்கு பின்பாக ஒரு நிபந்தனை இருக்கும். தானியேலுடைய விஷயத்துல ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன், ஆதலால் கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. யாராவது உங்களை குறித்து பொல்லாப்பா தீதா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், உங்களோட மனசு புண்படுது, வேதனைப்படுது, உடைக்கப்படுது, உங்களை பத்தி தவறா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினது போல அவளோட வாயை கட்டணும். நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு கண்டிஷன் என்னது? என்னது? உங்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள வாயை தூதன் அனுப்பி கட்டணும். அதுக்கு கண்டிஷன் என்னதுன்னு கேட்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருக்கணும். எப்பங்க கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினாரு? தானியேலுடைய நிலைமை என்ன? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவன். நீங்க குற்றமற்றவள கர்த்தருக்கு முன்பாக நின்றா உங்களுக்கு விரோதமா பேசப்படுகிற வாயெல்லாம் கட்டப்படும். தூதர்கள் அனுப்பி கட்டுவாரு. ஆமென். உங்களை தூதர்கள் வந்து பலப்படுத்தணும்னா அதுக்கு நிபந்தனை என்னது? என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பூர்ண சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு பூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்தில், சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், விடாய்த்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் தூதர்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். இந்த தூதருடைய ஊழியம் ரொம்ப விசேஷங்க. ஒவ்வொன்றுக்கும் நிபந்தனை இருக்கு பரிசுத்த வேதாகமத்தில். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நிபந்தனை நம்ம நிறைவேற்றும் போதுதான் தூதருடைய ஊழியத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், முழுமையாக கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அந்த தூதனுடைய ஊழியத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். கர்த்தர் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தூதனை அனுப்பி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கேன், அதனால தூதனுடைய ஊழியம் வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசுவுக்கே பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஆண்டவராக இயேசுவுக்கே தூதனுடைய ஊழியம் தேவைப்பட்டது. அப்ப பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட நமக்கும் தூதனுடைய ஊழியம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். பிசாசு ஆனவன் ஆண்டவராக இயேசு விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். வனாந்தரத்தில் பிசாசு விட்டு விலகி போன உடனே தூதர்கள் வந்து ஆண்டவராக இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். இதே பகுதியை லூக்கால வாசிக்கும் போது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க, இதே பகுதி தான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். போதும். ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவர் திரும்பி போன போது யாரோடு போகிறார்?
அதுக்கு முன்னால யாருங்க அவருக்கு ஊழியம் செய்தது? பணிவிடை செய்தது யாரு? தூதர்கள் பணிவிடை செய்தார்கள். இப்ப அந்த ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாக்கு யாரோடு போகிறார்? பணிவிடை தூதர்களோடு போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவராகிய இயேசுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தூதருடைய ஊழியத்தை அடிக்கடியா நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஆண்டவராகிய இயேசுவை அந்த உயர்ந்த உப்பரிகளை கொண்டு போயிட்டு பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால் கீழே தாழ குதியும், எழுதியிருக்கிறபடி உடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதரில் அனுப்பி அவர் தம்முடைய கரங்களில் உண்மை ஏந்திக் கொள்வார் எழுதப்பட்டிருக்கிறதே. பிசாசு சொல்றானா இல்லையா? தாழ குதியும், எழுதியிருக்கிறபடி தூதரில் அனுப்பி கல்லில் இடராதபடிக்கு கைகளில் ஏந்திக் கொள்வார்களே. பிசாசு சொல்றான். பிசாசு சொல்றான். அந்த சமயத்தில் நல்ல கவனிங்க, பிசாசு அதை சொன்ன போது ஆண்டவராகிய இயேசுவோடு தூதர்கள் இல்லை. பிசாசு ஏன் அப்படி சொல்றானா, தூதருடைய ஊழியத்தை குறித்து, தூதருடைய அந்த விடுதலையாக்குற அந்த பணிவிடை செய்கிற அந்த வல்லமையை ஆண்டவராகிய இயேசு சந்தேகப்படும்படியாக பிசாசு அப்படி பேச. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. பிசாசு ஏன் அதை ஆண்டவர்கிட்ட சொல்றானா, நீ குதியும், தூதர்கள் வந்து உங்களை காக்குறாங்களான்னு பார்க்கலாம், எழுதி இருக்குது, தூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களை காக்குறாருன்னா பார்க்கலாம், ஆண்டவரே நீங்க அங்க மேல இருந்து குதிங்க. இது சொல்றது காரணம் என்ன தெரியுமா? தூதருடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சந்தேகப்பட வேண்டும். மாமிசத்தில் இருந்த போது சந்தேகப்பட வேண்டும் என்று பிசாசு. இன்னைக்கும் பிசாசு இதை தான் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ விஷயம் பைபிள்ல வாசிச்சிருக்கோம் தூதருடைய ஊழியத்தை குறித்து. இன்னைக்கு அந்த தூதருடைய ஊழியத்தை குறித்து நம்ம செய்தி கேட்கிறோம். ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை பிசாசு வைப்பான தெரியுமா? இதெல்லாம் நமக்கு நடக்காது, தூதருடைய ஊழியம் எனக்கா? பிசாசுக்கு செவி கொடுக்காதீங்க. இது வேதாகமத்துக்கு ஒத்த ஒரு போதனை. இன்றைக்கும் தூதருடைய ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் தூதரில் அனுப்பி கர்த்தரை விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களுக்கு தூதரில் அனுப்பி கர்த்தரை விடுதலையாக்குவார். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அவர் தூதரில் அனுப்பி விடுதலையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 35 அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 35 5-7 வரைக்கும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவாராக. அவருடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவளை பின்தொடருவானாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வாராக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். 4வது வசனத்தையும் வாசிங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவளை துரத்துவானாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏராளமாக எழும்பி வரும்போது தாவீது சொல்லுகிற காரியம், என்னோட சத்துருக்கள் அந்த காற்று முகத்திலே பறக்கடிக்கிற பதர்களை போல ஆவார்களாக, அதாவது பலனற்று போவார்களாக. அதுதான் தாவீது சொல்ல நினைக்கிறது. என்னன்னா, என்னோட சத்துருக்கள் எனக்கு விரோதமாக ஆவேசமாக பலன் கொண்டு வருகிறார் ஆண்டவரே, அவர்கள் காற்று முகத்தில் அடிக்கப்படுகிற பதரை போல ஆகணும். அப்படின்னா அவர்களை பலனற்று செய்யும்படியா செய்யும். இதை செய்கிறது யாருங்க? இதை செய்கிறது யாரு? தூதர்கள். தூதர்கள். 6வது வசனம். 6வது வசனம். அவருடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவளை பின்தொடருவானாக. கர்த்தருடைய தூதன் என்னுடைய சத்துருக்களை பின்தொடர்வானாக, துரத்துவானாக. 7வது வசனம். முகாந்திரம் இல்லாமல் எனக்காக, முகாந்திரம் இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். தங்களுடைய வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல், காரணமே இல்லாம, முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். என்னோட ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். நல்ல கவனிங்க சகோனே சகோரியே, தாவீதுடைய வாழ்க்கையில சத்துருக்கள்
இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்யும் போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணிவிடை தூதர்கள், தாவீதுடைய பணிவிடை தூதர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு எப்ப கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுப்பார், நாங்க போய் தாவீதை விடுதலையாக்கலாம் என்று சொல்லி அந்த பணிவிடை தூதர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள், காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இப்படி சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, துன்பத்தின் வழியாய் போகும்போது, கஷ்டத்தின் நேரத்தில் கடந்து போகும்போது, உங்களுடைய பணிவிடை ஆவியாகிய தூதன் உங்களுக்காய் காத்து கொண்டே இருக்கிறார். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். உங்களுடைய தூதன், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தூதன், உங்களுடைய விடுதலைக்காக நியமிக்கப்பட்ட தூதன் காத்து கொண்டே இருக்கிறார். எப்ப ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு, நான் போய் இந்த மகனை இந்த மகளை இந்த இக்கட்டான சொல்ற பிரச்சனை விடுதலையாக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய தூதன் காத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவளா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? என்னோட சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க செய்து பாருங்களேன், கர்த்தர் அற்புதமாக தூதர்களை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். கல்வாரி சிலுவிலே தொங்குகிற வேளையிலே ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை எடுத்து வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனம். மத்தேயு 26:53 வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேலாக தூதர்களை அனுப்பி சிலுவையில் இருந்து என்னை விடுதலையாக்க பிதா அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறீங்களா? 12 லேகியோன்னா எத்தனை தூதர்கள்? 72,000 போர் செய்கிற தூதர்கள். ஒரு லேகியோன்னா 6,000 போர் செய்கிற தூதர்கள். 12 லேகியோனுக்கு மேலாக அப்படின்னா 72,000 போர் செய்கிற தூதர்களுக்கு மேலான தூதர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, ரெடியா இருக்கு. ஆண்டவராக இயேசு சிலுவையிலே படுகிற பாடுகளை பார்த்து கொண்டு வேதனைப்படும் போது ஒரு வார்த்தை, பிதா ஒரு வார்த்தை சொல்வாரா, நம்ம போய் ஆண்டவராக இயேசு சிலுவையிலிருந்து விடுதலை ஆக்கிடலாம் சொல்லி 72,000 தூதர்களுக்கு மேலான தூதர்கள் ரெடியா ஆயத்தமா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே என்னை விடுதலையாக்கணும் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே விடுதலை. ஆனா ஆண்டவராக இயேசு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கல. காரணம், பிதாவின் சித்தம் அவர் சிலுவையிலே பாடுபட்டு உங்களை என்னையும் மீட்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருந்தபடினாலே ஆண்டவராக இயேசு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை. ஆனால் சத்தியம் என்ன? விடுதலையாக்கும்படியாக தூதர்கள் ஆயத்தமா காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கும் இதே தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அநேகருக்கு இந்த தூதருடைய ஊழியம் தெரியாது, அறியாமல் இருந்துட்டோம். அதனாலதான் அந்த ஊழியத்தை நம்ம அனுபவிக்காம விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சகோதரனே, உங்களுக்கென்று ஒரு தூதன் உண்டு. சரி, உங்களுக்கென்று ஒரு பணிவிடை ஆவியாகிய தூதன் உண்டு. அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மறக்கவே கூடாது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அந்த 14வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் அந்த தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி யோசித்தேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் தூதர்கள் உண்டு. எத்தனை பேர், எவ்வளவு பேர் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த இடத்துல, கீழ்த்தளத்துல, மேல்தளத்துல எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? அத்தனை தூதர்கள் உண்டு. ஆனா என்ன துக்கமான காரியம்னா, அத்தனை தூதர்கள் போர் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா வேலையே இல்லையே. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு வேலை கொடுக்கலையே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, என்னோட தூதனை அனுப்புங்க. ஆண்டவரே, எனக்காக, என்னோட விடுதலைக்காக நியமிக்கப்பட்டிருக்க தூதனை அனுப்புங்க. வேலையில பிரச்சனையா, இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. குடும்பத்தில் பிரச்சனையா, இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. உங்களோட பிள்ளைகளினால் பிரச்சனை வருகிறதா, இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையா, இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே, என்னோட பணிவிடை தூதனை அனுப்பி எனக்கு ஒத்தாசை செய்யுங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்பாக நிபந்தனைகளை விட்டு விடக்கூடாது. என்னென்ன நிபந்தனை சொன்னேன்? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருக்கணும். இன்னொன்னு விட்டுட்டீங்களே, ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு. அதனா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன தெரியுமா? தானியேலை சிங்க கபியில போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஐயோ, தானியேலை போட்டுட்டோமே அப்படின்னு அதிகாலையில் வந்து ராஜா அந்த சிங்க கபியின் வாசல் நின்று தானியேலே தானியேல்னு கூப்பிடுறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது நம்மளா தானே தெரியும் சொல்லியிருப்போம். இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ வந்து கேட்குறீங்களே. ராஜா மேல கோவப்பட்டிருப்போம், எரிச்சல் அடைஞ்சிருப்போம். ஆனா ராஜா மேல கொஞ்சம் கூட கோவப்படலைங்க. ராஜா சிங்க கபியில போட்டது உண்மை. நம்மளா தான் ராஜா மேல கோவப்பட்டிருப்போம், ராஜா மேல எரிஞ்சு விழுந்திருப்போம். இந்த ஆள் வந்து கேட்கிற இந்த ஆளுக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னு வாயை திறந்திருக்க மாட்டோம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படுது பாருங்க. அவர் சொல்றார், ராஜாவே, என்னுடைய தேவன் தூதர்களை அனுப்பி சிங்கத்தை வாயை கட்டினார். அது ஏனென்றால் நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யல, ராஜா மேல நான் கோவப்படல, ராஜா மேல நான் எரிச்சல் அடையல. ஹல்லேலூயா. காரணம், என்னுடைய கர்த்தர் அனுமதிக்காம ராஜா கூட ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, சத்தியத்தை நீங்க எடுக்கும் போது அந்த நிபந்தனையை விட்டுறக்கூடாது. அந்த நிபந்தனையில தான் ஆசீர்வாதமே இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, வசனத்தை வாசிக்கும் போது வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்குவோம், அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள மறைந்திருக்கிற நிபந்தனைகளை விட்டுருவோம். ஆகவே வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகிறது. என்ன கேட்டீங்கன்னா, வாக்கு தத்தத்தை காட்டிலும் மறைந்திருக்கிற நிபந்தனைகள் தான் முக்கியம். அன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவர்களாக, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் தாவீதை போல என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை நோக்கி நான் கதறினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. அதை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுதலை ஆக்குறார். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு வேணும். துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில, ஏன் அநேக ஊழியக்காரோட வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, மனுஷருக்கு பயப்படுற பயம் தான் அதிகமா இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன பிரதர்? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே, பாவத்தை வெறுப்பதே, அசுத்தமான காரியங்களை வெறுப்பதே, அநீதியான காரியங்களை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாவத்தை தவிர்க்கிறது அல்ல, பாவத்தை வெறுக்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஒரு வரத்தை கேட்கணும். ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கிற ஒரு வரம் எங்களுக்கு தாரம்பா. பாவத்தை வெறுக்கணும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தையும் விரும்புவாங்க, பாவத்தையும் விரும்புவாங்க, உலக இன்ப காரியங்களை விரும்புவாங்க. அப்படி அல்ல, பாவத்தை வெறுக்கிற ஒரு கிருபை. இதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தரணும். நீங்க ஆவியார்கிட்ட கேட்கணும், பாவத்தை வெறுக்கணும் ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கணும். வசனத்தை வாசிங்க. தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வெறுப்பு, அந்த வெறுப்பை யாருங்க தரணும்?
நான் நல்லா முடிக்க போறேன், கவனிங்க. அன்பை தரது யாரு? அன்பை தருகிறது நம்முடைய இருதயத்திலே தேவ அன்பு பரிசுத்தாவினாலே ஊற்றப்படும். அன்பை தரது யாரு? கர்த்தர். வாஞ்சியை தருகிறது யாரு? விருப்பத்தையும் வாஞ்சியும் தருகிறவரே. விருப்பத்தை தருகிற அவர் தான், வாஞ்சியை தருகிற அவர் தான், அன்பை தருகிற அவர் தான், வெறுப்பை தருகிறவரும் அவர் தான். என்ன விருப்பு? அந்த பிரதர் மேலையா, இந்த சிஸ்டர் மேலையா? இல்ல இல்ல, பாவத்தை வெறுக்கிற வெறுப்பை தருகிறவரும் கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு. எல்லா கண்களும் மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். குடும்பம் நாம் எழுந்து நிற்போம். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனக்கு அருமையான சகுனே சகுரியே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன தெரியுமா? நான் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தரனை பார்த்து கொண்டே இருக்கிறார் உணர்வோடு வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தாவீது சொல்றாரு, என் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு முன்பாக நான் வாழ்கிறேன். எந்த மனுஷருக்கு முன்பாக நான் வாழல. என்னோட வாழ்க்கை எந்த மனுஷருக்கு முன்பாக அல்ல. நான் வாழ்கிற வாழ்க்கை யாருக்கு முன்பாக தெரியுமா? என் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? சகோதரனே, நீங்க வீட்டில் பேசுற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார் தெரியுமா? சௌரியே, நீங்க வீட்டில் பேசுற வார்த்தை எப்படி இருக்கு? சாபத்தின் வார்த்தையா, வெறுப்பின் வார்த்தையா, கோபத்தின் வார்த்தையா, கடும் சொல்லா, மற்றொரு இருதயத்தை புண்படுத்துகிற வார்த்தையா? ஆவியானவர் துக்கப்படுவார். அப்படிப்பட்ட வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க என்ன வேணாலும் பிரயாசப்படலாம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை சகோதரனே, ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக பணிவிடை தூதர்களை அனுப்பி காக்க வேண்டுமானால், விடுதலையாக்க வேண்டுமானால், அவருக்கு பயந்தவர்களை தூதர்கள் பாளையம் இறங்கி விடுதலையாக்குவார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் எங்க இருந்தாலும் எதை செய்து கொண்டிருந்தாலும் நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க பார்க்கிறீங்க. மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். இந்த உணர்வு வேணும் பிரதர், சிஸ்டர், இந்த உணர்வு வேணும். கர்த்தர் பார்க்கிறார். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். ஆவியானுடைய அசைவாடுதலை நான் உணர்கிறேன். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடின நிலைமையில இன்னும் 2-3 நிமிஷத்துல இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். ஒருவேளை இத்தனை மாதங்கள், வருடங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம வாழ்ந்திருந்தா இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யணும். நல்லா சொல்றேன் கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம்ன்றா ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவார் என்ற பயம் அல்ல. என்ன பயம் தெரியுமா? நான் ஆண்டவருடைய இருதயத்தை உடைத்து விடுவேனோ, ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுவேனோ, அந்த பயம், அந்த பயம் வேணும். ஆண்டவர் துக்கப்பட்டுருவாரோ, அப்படி இருதயம் உடைஞ்சிருமோ, அந்த பயம் வேணும். கர்த்தரை தண்டித்து விடுவார் என்ற பயம் அல்ல. அது சிறு பிள்ளைத்தனமான பயம். ஆரோக்கியமான பயம் தெரியுமா? ஆண்டவரே நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, இதயத்தை உடைத்து விடக்கூடாது. என்னுடைய நடைமுறை பாவனையில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீர் என்னை பார்க்கும் போது நீர் மன மகிழ்ச்சியா இருக்கணும். நீருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, என்னுடைய ஊழியத்தை பார்க்கும் போது, என்னுடைய செயல்களை பார்க்கும் போது, என்னுடைய சிந்தைகளை பார்க்கும் போது நீர் துக்கப்படக்கூடாது.
எருசலேமை பார்த்து அன்றைக்கு அழுதது போல என்னை பார்த்து நீர் அழக்கூடாது. என்னை பார்க்கும்போது நீர் மனமகிழ்ச்சியா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்லுங்க சகோதரனே, கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து ஜீவிக்கணும்பா, மனுஷனுக்கு அல்ல, மனுஷனுக்கு அல்ல. என்னை உருவாக்கின, என்னை சிருஷ்டித்த என் தேவனுக்கு, அண்ட சராசரங்களை படைத்த உன்னதமான தேவனுக்கு நான் பயந்து ஜீவிக்கணும். என்னோட குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, மற்றவிடத்தில் நடந்து கொள்கிற விஷயத்துல, மற்றவிடத்தில் பேசுகிற விஷயத்துல, என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய பார்வையிலே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க, கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வோடு ஜீவிக்க. நான் தாழ்மையா சொல்றேன் பிரதர், சிஸ்டர், நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா அன்போடு கண்ணீரோடு சொல்லுகிறேன். நம்மளோட வாழ்க்கையில எது இல்லாவிட்டாலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் இருந்தா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். சங்கீதம் 128 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? சங்கீதம் 128 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, 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 அந்த வார்த்தை தாங்க முக்கியம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அந்த மனுஷன் படித்திருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் அந்தஸ்து இருந்தாலும் சரி, அந்தஸ்து இல்லாவிட்டாலும் சரி, அந்த மனுஷன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இருக்குமானால் அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, எவனோ அவன் பாக்கியவான். அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுடைய மனைவி வீட்டு உறவுகளில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அவனுடைய பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் இருக்கிற ஒலிவமர கண்டுகளை போல இருப்பார்கள். அந்த மனுஷனை கர்த்தர் சீயோன் என்று ஆசீர்வதிப்பார். இவ்விதமாய் இந்த மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இடத்துல ஒன்றுமே இல்லை, இடத்துல ஒன்றுமே வேண்டாம் பிரதர், சிஸ்டர், ஒன்றுமே வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை உயர்த்துவா, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. யோசித்து பாருங்கள். யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொள்ளப்படும். அடிமைங்க, போத்திபார் வீட்டில் அடிமை. ஆனா அந்த அடிமைய கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு பிரதானியாய் மாற்றுகிறார். பிரதானி, அடிமை பிரதானியா. இதுக்கு ரகசியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பொல்லாப்பை நான் கர்த்தருக்கு விரோதமாய் எப்படி செய்ய முடியும்? இந்த பொல்லாப்பை கர்த்தருக்கு விரோதமாய் என்னால் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினாலே ஒரு அடிமை பிரதானியாக உயர்த்தப்படுகிறார். யோசித்து பார்க்க முடியுதா? இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய நிலைமை மோசமா இருக்கலாம், தாழ்வுல இருக்கலாம், நம்மளை யாரும் மதிக்காம இருக்கலாம், நம்மை மற்றவர்கள் புறக்கணிக்கலாம், உதாசீனப்படுத்தலாம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் உங்களுக்குள்ளே வந்து விடுமானால் எல்லாருக்கும் மேல கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மற்றவர்களுக்கு அதிபதியாய் மாற்றுவார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஓ தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சகோதரனே, சகோதரியே, நீங்க ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கேட்டா போதும்.
ஆசீர்வாதம் தானா வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா போதும். கர்த்தர் தூதனை அனுப்பி கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களும் திறந்து ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவரே, மனுஷனுக்கு அல்லப்பா, நாங்க உமக்கு பயப்படுகிறோம், நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். பாவ இருதயம் உடைக்கப்படக்கூடாது. நீ ரெண்டு நிமித்தம் துக்கப்படக்கூடாது. நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும். இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாய் நம்மை வெறுமையாக்கி தாழ்த்துவோம். கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். அப்படியே சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேளை காய் சோற்று மட்டுமாய் கர்த்தர்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்கு காய் சோற்று. ஏதோ தற்செயலாக நாங்கள் இங்க வரலாம் ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்தின்படி நீர் எங்களை கூட்டி சேர்த்து எங்களோடு கூட இன்றைக்கு பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுடைய உள்ளத்தில், ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு பெரியவரோ சிறியவரோ சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எங்களுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இன்றைக்கு நீர் வைப்பீராக. சிறு பிள்ளை முதற்கொண்டு பா, இந்த சபையில நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்கணும்பா. கர்த்தர் இந்த சபையை பா இப்படியாக நீர் ஆசீர்வதிக்கணும். நாங்க வேற ஒன்றையும் கேட்கலப்பா. எங்களுடைய சபை கர்த்தருக்கு பயப்படுகிற சபையாக விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். சபையரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, இக்கட்டிலே, துன்பத்திலே, கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. பணிவிடை தூதர்களை அனுப்பி கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்வீராக. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். எல்லா கன துதி மகிமை ஆமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு இதுவிட அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.